சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலாவதாக பொது பலனாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்க்க பெற்றிருப்பது யோகமானது சிவராஜ யோகம். மேலும் 10ஆம் இடத்தில் ஜீவனாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி வக்ரமாக இருப்பது அஷ்டம சனியால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராசியிலே கேது இருக்கிறார், இருந்தாலும் செவ்வாய் சேர்க்கை பெறுகின்றனால் சேதுவாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராகு 7ல் இருக்கிறாலும் குரு பார்வை இருப்பதனால் ராகுவும் பார்ப்பேன். ஆக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் சனி ராகு கேது இருக்கிறார் என்று தெரிந்தாலும் பாதிப்பு நிச்சயம் இல்லை. அதுதான் ஜோதிடம். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 16ஆம் தேதி 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வருகிறார். விரயத்தில் ஏற்கனவே புதன் இருக்கின்றார். இருப்பினும் சூரியன் 12க்கு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடம் என்கின்ற மிதுன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆகையால் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் 12ல் இருக்கத்தான் போகிறார். ஆனால் குரு 11ல் இருப்பதினால் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. ஆனாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகள் வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிக்கன நடவடிக்கை தற்பொழுது சால சிறந்தது. அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரை புதன் வியாழன் சந்திராஷ்டமம். சந்திரன் உங்களுக்கு 8ல் சனியோடையும் சேர்க்கை பெறுவார். ஆகையால் அந்த நாட்களிலே பெரிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அந்த காலத்தில் அதாவது சந்திராசிரம நாட்களிலே ஒரு காரிய முயற்சிக்காக வெளியூர் செல்வது போன்றவற்றை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். இல்லை என்றால் சேவையற்ற விரயங்கள் தாமதங்கள் போன்றவைகள் சந்திராசிரம நாட்கள் என்று அதுதான், வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, அதுதான். ஆனாலும் குரு லாபத்தில் இருக்கின்ற நிலை 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த இடங்களெல்லாம் மிக மிக முக்கியமான இடம். 3ஆம் இடத்துக்குரிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது. 5ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். மற்றொரு ஒத்துழைப்புகள் நண்பர்களால் ஆதாயம். இந்த விதத்தில் உங்களுக்கு சகல விதத்திலும் யோகம் கொண்ட வாரமே இந்த வாரம். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனம் நிதானம். அடுத்ததாக துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் சிம்மராசியில் பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்திற்குள்ளே தனக்காரர்கள் அழைக்கப்படுகின்ற குரு பகவான் பலமாக இருப்பதினால் வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் வருகின்ற பொழுது புதன் வியாழன் அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மனோகாரகன் சந்திரன் சனியோடியும் சேர்க்கை பெறுவார். மற்றவர்களை நம்பாதீர்கள். என்றால் எந்த ஒரு முக்கிய முயற்சிகள் நாம் தான் செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்குமோ மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே அதை முன்னின்று அதற்கான முயற்சி எடுப்பதே இந்த வாரத்தை பொறுத்தவரை சால சிறந்தது. மற்றபடி வரவுகள் திருப்திகரமாக செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அது நல்லது. ஆகையால் இந்த வாரம் தன லாபாதிபதி புதன் 12ல் இருப்பதால் வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர செலவை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் குரு சூரியன் சேர்க்கை என்கின்ற பலம் இருக்கிறது. அதே சமயத்தில் சூரியன் 12க்கு வருவது பாதிப்பில்லை என்றாலும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் குறிக்கக்கூடியவரே தலைமை கிரகமாகப்பட்ட நடுநிலை நாயகனாகப்பட்ட சூரிய பகவான். நீங்கள் அந்த ராசியிலே பிறந்தவர்கள். ராஜகிரகம் சூரியன் 12க்கு வருகின்ற பொழுது அலைச்சல்கள் இருக்கும். வேலையிலே அதிக பலு இருக்கும். அவற்றினால் சில சமயங்கள் சலிப்பு ஏற்படும். அவைகள் அதிகாரியும் அதற்குரிய ஒரு நல்ல எந்த ஒரு பதிலுக்கும் நீங்கள் ஒரு எதிர்கேள்விகளை கேட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில சமயங்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை சோர்வுகள் இருந்தாலும் வெங்கல் வேலையிலே கவனத்தை செலுத்துவது இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே பிறந்த பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியெல்லாம் அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளாலும் இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம். உங்கள் வேலை தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக சிரமங்களான அலைச்சல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அவற்றினால் மனம் கொஞ்சம் சோர்வாகும். சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது சனியோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை இந்த வாரத்தில் இருப்பதனால் ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் பெண்கள் திருமணமான சகோதரிகள் குடும்பத்தை பொறுத்த மகிழ்ச்சி சந்தோஷம். உங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் ஈடுபடும் முன் யோசனை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அவசரகதி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது சிம்மராசியில் பிறந்த திருமணம் ஆகாத சகோதரிகள் குரு மிக சிறப்பாகவும் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் நல்ல வரணமையக்கூடிய யோகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை இருக்கின்றது.
பெற்றோர்கள் முயற்சிப்பதில் நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். மறுமணத்துக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்க அன்பர்கள் 11ஆம் இடம் மிக பலமாக, அதுதான் மறுமணத்துக்குரிய இடம். 7ஆம் இடம் முதல் திருமணம், 11ஆம் இடம் மறுமணம். அந்த இடம் பலமாக கூறியிருப்பதனால் மறுமணத்துக்குரிய நல்ல வரனமையக்கூடிய வாரமாகவும் இருக்கின்றது. அதற்கான வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விருப்பப்பட்டால் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையில் இயங்கக்கூடிய எங்களுடைய நிறுவனமே கடந்த 20 வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இருக்கக்கூடிய திருமண தகவல் மையமே bharatmatchpoint.com இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் அமைதியும் அன்பையும் காட்ட வேண்டிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. அன்பை காட்டுங்கள், அன்பை காட்டு மட்டுமல்ல அமைதியும் காட்டுங்கள். காரணம், சந்திரன் ராகு சனியோடெல்லாம் சேர்க்கை பெறுவார். அமைதியும் அன்பையும் காட்டாமல் சில சமயங்களில் கோபத்தை காட்டுவீர்கள். அதுதான் இந்த வாரம் பிரச்சனை, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் சாதகம் இல்லை நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த காதலை வெளிப்படுத்த தவிர்ப்பதே நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது சாதகம். ஆகையால் கலைத்துறையிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் எவையும் இல்லை. மக்களிடம் உங்கள் படைப்புகள் சென்றடையும். விருப்பப்பட்டு, அதாவது அதற்குரிய நல்ல படங்கள் கொடுக்கின்றவர்களுக்கு வெற்றிகள், சின்ன சின்ன படங்கள் கூட இப்போ நல்ல கதைகள் கொடுத்து வெற்றிகள் பெறுவதால் சிம்மராசிக்குரிய நல்ல கலைத்துறை யோகத்துக்குரிய வாரமே. அரசியல், சூரியன் 12க்கு வருவது அரசியலிலே பெரியவர்களே முன்னேற்றம் இல்லை. 16ஆம் தேதி சூரியன் ஆடி பெறுவதால், பொதுவாக ஆடி மாதம் சூரியன் சிவன் அவருக்கே பலம் இல்லாதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது அரசியலில் கவனம்தான் வேண்டும். இந்த வாரத்தில் சூரிய பேச்சுக்கு பிறகு அதுவரை ஒன்றும் பிரச்சனை சாதகம். இது வாரப்பலன் அல்லவா. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், கல்வியில் ஆர்வம் எல்லாம் இருக்கும். பெற்றோர்கள் பேச்சை கேட்பீர்கள். மேலும் ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். அதுவே போதுமே. இந்த வாரம் கல்வியிலே நல்ல ஒரு அனுகூலமான வாரம் உங்களுக்கு. இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.